வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூண்டு பொடி எப்படி அரைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பூண்டு பொடி செய்ய தேவையான பொருட்கள்: 100 கிராம் பூண்டு தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 10 வரமிளகா, 50 கிராம் உளுத்தம்பருப்பு, ஒரே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் பெருங்காய பொடி, உப்பு தேவையான அளவுக்கு. அந்த பூண்டை வறுக்கிறதுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வரமிளகா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதை தனித்தனியாக அந்த பருப்பு ரெண்டையும் ஒன்றா போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கடலைப்பருப்பை கம்மியாக தான் வச்சுருக்கோம். ஸோ மிளகாவையும் பருப்பையும் தனித்தனியாக நல்லா ரோஸ்ட் பண்ணி, அந்த பருப்பு நல்லா செவக்க, ஆனால் கருகிடாமல் செவக்க வறுக்கணும். மிளகா டப்பு டப்புன்னு உடையணும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்து வச்சுட்டு பார்ப்போம். பருப்பையும் மிளகாவையும் தனித்தனியாக வரட்டு வானலியில் எண்ணெய் விடாமல் வறுத்து எடுத்து வச்சாச்சு. இது ஆறட்டும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த 2 டீஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயிலை கடாயில் போட்டேன், காஞ்சிருச்சு. இப்போ இந்த பூண்டை இதில் போட்டுடலாம். இதை நம்ம மிதமான தீயிலேயே வச்சு அப்படியே ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். அந்த ரொம்ப தீயை ஜாஸ்தி வச்சிட்டோம் அப்படின்னா பூண்டு கருகி போயிடும். ஸோ மிதமான தீயில் வச்சு ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வறுக்கலாம். நல்லா வறுத்ததுக்கப்புறம் பார்ப்போம். பூண்டை வறுத்து வச்சாச்சு. அதாவது ஒரு இந்த அளவுக்கு அப்படி நீங்கள் அப்படி புட்டோம் அப்படின்னா அப்படி அது வரணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப மிதமான தீயில் லைட்டாக அப்படியே வச்சு பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக வரும். அதே மாதிரி இது கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். நமக்கு இது இப்படி இந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்னும் ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பூண்டை நறுக்கி தட்டி போட்டால் கூட சீக்கிரமாக அது ஃப்ரை ஆகிடும். ஸோ இது ஆறிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பருப்பை முதல்ல அரைச்சிக்கலாம். இந்த பருப்பு, மிளகா, பெருங்காயம், உப்பு அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக நம்ம பூண்டை போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஸோ இதை முதல்ல பொடிச்சிட்டு லாஸ்ட்டாக பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ பொடி நல்லா அரைச்சாச்சு. பருப்பும் மிளகா, உப்பு, பெருங்காயம் போட்டு இப்போ இதோட பூண்டை சேர்த்து போட்டு நம்ம அரைக்க வேண்டியதான். அதை அரைச்சிட்டு பார்க்கலாம். பூண்டும் போட்டு அரைச்சாச்சு. பூண்டு பொடி மணக்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதை நம்ம பாத்திரத்தில் கொட்டுவோம். இதை ஆற வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சிடலாம். இது ரொம்ப நமக்கு பூண்டு சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப 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 ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இட்லி, தோசை, நீங்கள் அந்த ப்ரெட்டு, கேர்லிக் ப்ரெட்டு அதுக்கெலாம் நம்ம இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அருமையான வாசனையான பூண்டு ரெடி ஆயிடுச்சு, பூண்டு பொடி. இப்போ இது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது பூண்டு. ஸோ இதை நம்ம அடிக்கடி உடம்புல சேர்த்துக்கலாம். அது போக இந்த வாயு தொல்லைகளுக்கெல்லாம் இது அருமையான ஒரு வரப்பிரசாதம். ஸோ இது நல்லா டேஸ்டியாக சாப்பிட்றதுக்கு ட்ரை பூண்டு பொடி அருமை ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சு, அதாவது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஆறுனதுக்கப்புறமா போட்டு மூடி வச்சு நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் கூட பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு அரைச்சிக்கலாம். அப்பப்போ அரைச்சோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக வாசனையாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல அருமையான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.